இன்றைய மாணவிகளின் ஆரோக்கியமான எதிர்காலத்தை பற்றி நம் பள்ளி 6 மற்றும் 7ஆம் வகுப்பு மாணவிகள் பேச வருகிறார்கள். ஷாஃபியா பானு, கோபிகா ஸ்ரீ. ஆரோக்கியமான மாணவிகள் வலுவான சமூகம் என்பதாகும். ஆரோக்கியம் என்பதே நோய் இல்லாமல் இருப்பது மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், ஒழுக்கமான வாழ்க்கை, இந்த மூன்றும் சேர்ந்ததே ஒரு உண்மையான ஆரோக்கியமாகும். உடல் ஆரோக்கியம் சாப்பிடுங்கள், குடியுங்கள், ஆனால் அளவுக்கு மீறாதீர்கள். ஒரு மாணவி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் சரியான உணவு பழக்கம் தேவை. காலை உணவை தவிர்க்க கூடாது. காய்கறிகள், பழங்கள், கீரைகள் போன்றவற்றை சாப்பிட வேண்டும். ஜங்க் ஃபுட்ஸ், அதாவது சிப்ஸ் போன்ற பாக்கெட்டில் அடைத்த உணவுகள், குளிர்பானங்கள், அதிக எண்ணெய் உடைய உணவுகள் எல்லாம் சாப்பிடக்கூடாது. தினமும் குறைந்தது 8 கிளாஸ் தண்ணீரை குடிக்க வேண்டும். அதோடு உடல் பயிற்சி மிகவும் முக்கியம். வாக்கிங், சைக்கிளிங் போன்றவற்றை நமது உடலை உறுதியானதாக மாற்றும். மன ஆரோக்கியம். இன்றைய காலத்து மாணவிகள் ஸ்ட்ரெஸ், போட்டி, பயம் போன்றவற்றை சந்திக்கிறார்கள். மன ஆரோக்கியத்திற்காக அதிகமாக மன அழுத்தம் கொள்ளக்கூடாது. தோல்வியை பயப்படாமல் எதிர்கொள்ள வேண்டும். நேர்மறை சிந்தனை வளர்க்க வேண்டும். பெற்றோர், ஆசிரியர்களிடம் மனதை திறந்து பேச வேண்டும். மன ஆரோக்கியம் இருந்தால் உடலும் நலமாக இருக்கும். குர்ஆனை ஓத வேண்டும். அல்லாஹ்வை நினைவு கூற திக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், நம்பிக்கை கொண்டோரின் உள்ளங்கள் அல்லாஹ்வின் நினைவால் அமைதி பெறுகின்றன. ஒழுக்கமான வாழ்க்கை. ஆரோக்கியமான மாணவிகள் என்றால் நல்ல பழக்கங்கள் கொண்ட மாணவிகள். நேரம் தவறாமல் தூங்க வேண்டும். அதிக நேரம் மொபைல் பயன்படுத்தக்கூடாது. சுத்தம், ஒழுக்கம் மற்றும் மரியாதையை காக்க வேண்டும். தவறான பழக்க வழக்கங்களை விட்டு விலக வேண்டும். இன்றைய ஆரோக்கியமான மாணவிகள் தான் நாளை ஆரோக்கியமான குடும்பம், வலுவான சமூகம், சிறந்த தேசத்தை உருவாக்க போகிறார்கள். ஆரோக்கியமான